ஸ்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற கேள்விக்கு பதிலாக ஒரு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் தமிழ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தமிழுக்கு தான் கரெக்டான சோர்ஸும் சரியாக நம்ம நெத்தி அடியாக கண்டிப்பாக இங்கேருந்து கொஷின் வரும், நம்ம போடலாம் அப்படின்றதுனால தான் நான் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழில் 100 கொஷின்ஸ் 100 கொஷினான சோர்ஸ் 6 to 12th ஓல்டு அண்ட் நியூ புக் ஸ்கூல் புக்ஸு. அதனால தான் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். தமிழை நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ. இந்த பகுதி ஆவை தான் இலக்கணம்னு ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் அதை பார்த்துட்டு நீங்கள் வேணா செகண்ட் பார்ட்டுக்கு இந்த பகுதி ஈக்கு வாங்க, பகுதி ஆக்கு வாங்க. இந்த தேர்ட் பார்ட்டு பொறுத்த வரைக்கும் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க, தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும், அதுதான் பகுதி இ. இப்போ பகுதி ஆ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பகுதி ஆவை பாருங்கள். இலக்கியம். இலக்கியம்னா என்ன? தமிழ் இலக்கியம். தமிழில் இருக்கிற 8 தொகை, 10 பாட்டு, சங்க இலக்கியம், சங்க மருவி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள், நாடக காப்பியங்கள், சிறுகதைகள் எல்லாமே தமிழ் இலக்கியங்கள் தான். இந்த தமிழ் இலக்கியங்களில் நம்ம சிலபஸில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுக்குமே போவதில்லை. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, சிலபஸ் படி அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதுதான் நமக்கு தேவை. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமறை, அதனால தான் நம்பர் 1ல் வச்சுருக்காங்க. திருக்குறள் கம்பல்சரி கொஷினுங்க. 3 கேள்வி, 2 கேள்வி, 5 கேள்வி. ஜிஎஸ்சில் இப்போலாம் 5 கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமாகுது. ஜிகேல 5 கேள்வி கேட்குறாங்க, ஆனால் ஜிகேல எங்கே கேட்குறாங்க தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், தமிழில் இந்த 25 அதிகாரங்களில் தான் கேட்க போகிறோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 25 அதிகாரங்கள்லேருந்து ஒரே ஒரு கொஷின் கூட வெளியே போகாது, கம்பல்சரி சொல்லலாம். நானே இந்த வாட்டி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அது ஏன் துர்திருஷ்டம். படிக்கலாம் வாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரங்கள் மட்டும். இந்த கேள்வி எப்படி எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா கியா விஸ்வநாதன் சொல்லியிருப்பார், ஔவையார் சொல்லியிருப்பாங்க, கடுகு இடைக்காடனா சொல்லியிருப்பார், திருக்குறளை பற்றி கம்பர் சொல்லியிருப்பார், சதுகருட்டு, இப்படி இதெல்லாம் மேற்கோள்கள், செய்திகள். அடுத்து தொடரை நிரப்புதல் அப்படின்னும் போது அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் டேஷ் உலகம்னு சொல்லிவிடுவாங்க, முதற்றே. அதுதான் அந்த கொஷின், அதுதான் நிரப்புதல். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி கேள்வி வரதில்லை. கான்செப்ட் வைஸ் என்ன சொல்கிறாங்கன்றத தெளிவாக ஆப்ஷனில் 4 கொடுத்து கேட்குறாங்க. இந்த திருக்குறள் என்ன சொல்ல வருது, பசுமரத்தாணி போல் பதிகிறது அப்படின்னு அந்த குறளை தெளிவாக விளக்க சொல்கிறாங்க அந்த 4 ஆப்ஷனில். இப்போலாம் கம்பல்சரி நல்லா உள்ளே ஆழ்ந்து படித்தா தான் திருக்குறள் கண்டிப்பாக கொஷின் அட்டன் பண்ண முடியும். என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறைனா பொறையுடைமை, அன்புனா அன்புடைமை, பண்புனா பண்புடைமை, நட்பு, வாய்மை, காலம், வலி, அதான் வலினா வலி அறிதல், ஒப்புரவு, ஒப்புரவறிதல், செய்நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைக்கோடல், பொருள் செயல் வகை, வினைத்திட்பம், இனியவை குரல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உழவு. இதுதான் மொத்தம் 25 திருக்குறள். இந்த 25 ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு நடத்தி கொடுத்துறோம், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். அறநூல்கள். அறத்தை வலியுறுத்தக்கூடிய நூல்கள் தான் அறநூல்கள். இந்த நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி நானூறு, இதெல்லாம் 17 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவி இலக்கியங்கள். இதனுடைய ஆர்டர் பார்த்தா நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனி 40, கால் 40, கறவை 40 அப்படின்னு அந்த வரிசையில் வரும். பட் சிலபஸில் அந்த பிற 17 கீழ்கணக்கு நூல்கள், பிற செய்திகள் அப்படின்னு சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லா நூல்களையுமே நம்ம படிக்கணும், புக்கில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். கம்பராமாயணம், ராவணக்காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள். இந்த பாவகைன்னா என்ன, ஒரு 2 லைன் கொடுத்துருவாங்க. அதில் கலிப்பால் வருதா, வஞ்சிப்பால் வருதா, என்ன பால், வெண்பால் வருதான்னு அந்த பாவகையை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஷனில். சிறந்த தொடர்கள்னால் கம்பல்சரி அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே சிறந்த தொடர்களாக இருக்கும். அந்த தொடர் எந்த நூல் அப்படின்றது தான் கேட்பான். அந்த ஆப்ஷனில் இந்த கம்பராமாயணம் இல்லை ராவணக்காவியம் இருக்கும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். ராவணகாவியம் பொறுத்த வரைக்கும் புலவர் குழந்தை 19ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் தான் இருக்கார். பெரியார் கேட்டார்ன்றதுக்காக 25 திருக்குறள் 25 நாலில் திருக்குறளை எழுதியிருப்பார், திருக்குறளுக்கான உரை எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தா கம்பராமாயணம், கம்பர் சொல்லவே வேணாம், கவி சக்கரவர்த்தி. அடுத்து வாங்க போகலாம். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடி வரையறை, 8 தொகை, 10 பாட்டு,
நூல்களில் உள்ள பிற நூல்கள். அதுக்கு 8 தொகை பார்த்தீங்கன்னா பிற நூல்களை சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் 8 தொகை தான். ஏன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு மொத்தம் 8 தொகை. 10 பாட்டை பொறுத்த வரைக்கும் திருமுருகாற்றுப்படை, புறநானூறு, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மறைக்காஞ்சி, நிலநடை, பட்டினப்பாலை, மலைப்படுகடம், குறிஞ்சிப்பாட்டு, இவெல்லாம் 10 பாட்டு நூல்கள். அடுத்து வாங்க போடலாம். புக்கில் இருக்குது, கவலையே படாதீங்க. புக்கில் இதுக்கான எல்லாமே புக்கில் இருக்குது. புக்கில் 6 to 12 நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்ல. அது 1 by 1 வேர் டு ஸ்டடி போட்டு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி வரலான்னு தான் இந்த இடத்துல எதுக்கான வேர் டு ஸ்டடியும் சொல்லலை. என்னால் சொல்ல முடியும். புறநானூறில் 7th புக்கில் வருது, அகநானூறு 7th புக்கில் வருது, நற்றிணை 11th புக்கில் வருதுன்னு என்னால் சொல்ல முடியும். அதை நான் சொல்லாததுக்கு காரணம் அதை நம்ம 1 by 1 டாபிக் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி லைனாக ஒரு 10-15 வீடியோ லைனாக போடலான்னு இருக்கேன். இந்த சிலபஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த கண்டினியூவாக வரப்போகிறதே திருக்குறள் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. அதனால் நீங்கள் சிலபஸில் நான் இப்படி என்ன சார் ஃபாஸ்ட்டாக இப்படியே போட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு இது புரியாதுன்னு ஓரளவுக்கு படித்து உங்களுக்கு புரியாதவங்களுக்கும் நான் 1 by 1 வீடியோவில் நான் போட போகிறேன். அப்போ புரிய போகுது. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதப்படுது. மணிமேகலை சீத்தன சாத்தனார் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள். காப்பியங்கள், இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை அதில் மெயின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க போகலாம். பெரிய புராணம், 4 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடல் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள் புக்கில் இருக்குது, கவலைப்படாதீங்க. பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கியார். 4 திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர்னு கிடையாது, அது தொகுத்தவர் நாதமுனி. திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். தேம்பாவணி இயற்றியவர் வீரமா முனிவர். சீராபுராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். தேம்பாவணி கிறிஸ்துவ காப்பியம், சீராபுராணம் உமரப்புலவரின் இஸ்லாமிய காப்பியம். அடுத்து சிற்றிலக்கியங்கள் புக்கில் எல்லா இடத்துலையும் இருக்குது. திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டார், முத்தொள்ளாயிரம் யார் தெரியலை, தமிழ் தூது யாருன்னு தெரியாது, நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவரணம் பற்றி பாடம் யாருன்னு தெரியாது, முக்குடற்பல்லு, காவடி சிந்து, சென்னிக்குளம் அண்ணாமலையார், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், குமரகுருபரர், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள். நெக்ஸ்ட் வாங்க போகலாம். இந்த ராஜராஜ சோழன் உலானா ஒட்டக்குத்தர் வர்றாரு. 3 உலா 8 ஒட்டக்குத்தரை தான் அதில் 3 மன்னர்களை பற்றி பாடியிருப்பார். நெக்ஸ்ட் வாங்க. மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இருட்டற மொழிதல், காலமேக புலவர், அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள். மனோன்மணியம் சுந்தரனார், மனோன்மணியம், பாஞ்சாலி சபதத்தை இயற்றிய பாரதியார், குயில் பாட்டு பாரதியார், இரட்டர மொழிதலில் காலமேக புலவரும் எழுதியிருப்பார், அழகிய சொக்கநாதர் போல. இவங்க 2 பேருமே அந்த ஸ்லேடியை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த நகைச்சுவை போல் சொல்கிறத பண்ணியிருப்பாங்க. இதில் தான் பீட்டல் குடை அப்படின்ற ஒரு டாபிக் வரும். அப்புறம் கீரை பாத்தியம், குதிரையும் கீரை பாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். அது இவர் வரதன் என்று அழைக்கப்படக்கூடிய காலமேக எழுதியிருப்பார். அது பீட்டல் குடைன்னா அழகிய சொக்கநாதர் புலவர் வருவார். இந்த மாதிரி புக்கில் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க. நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இதுலேருந்து கம்பல்சரி கொஷனுங்க. இந்த சித்தர் பாடல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சொல்கிற மாதிரிங்க. 11th புக்கில் சித்திர பாடல் இருக்குது. 11th, ஆமாம், 11th புக்கில் சித்திரப்பாடல் இருக்குது. அதை நிறைய பேர் 8 யூனிட் இருக்கிற 11th புக் வச்சுக்கிறதுனால அது தெரில. நியூ புக்கில் தான் நீங்கள் 8 யூனிட் வச்சுக்கிறதுனால 10 யூனிட் வச்சுருக்க புக் வச்சுருக்கணும். புக்கு வச்சில்லாதவங்க பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி இந்த யூனிட் கண்டுபிடிங்க. சித்தர் உலகம் அப்படின்னு இருக்கும் அந்த டாபிக். அதை எடுங்க, அதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வருது. அதனால் அதை வச்சுங்க. நியூ புக்கு 11th நியூ புக்கில் 10 யூனிட் இருக்கிற புக்கு வேணும். அடுத்து வாங்க. சமய முன்னோடிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். பக்தியில் இவங்க இந்த 4 பேர் இருக்கானுங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க தான் சமய குருவர் 4 கொஸ்டின் கேட்பாங்க. சமய குருவர்கள் 4 யாருன்னு கேட்பாங்க. இவங்க 4 பேர் தான். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்புறம் சம்பந்தரை பற்றிலாம் தொடர்ந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திராவிட சிசு என்று அழைக்கப்படுவர் சம்பந்தர். சுந்தரர் பற்றி சொல்லவே வேணாம். இங்கே பாருங்கள், இந்த சமய முன்னோடிகளை பற்றி சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். சாரி அப்பர், சம்பந்தர், சுந்தரர். இதில் இவங்க தான் சமய குருவர்
முதல் மூவர். இவங்க இயற்றியது தான் தேவாரம். இவர் ஒரு தேவாரம். இந்த தேவாரம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பகுதி. இதில் 3 பார்த்தீங்கன்னா அப்புறம் சம்பந்தர் 3, சுந்தரர் 1. இவை தான் தேவாரம் என அழைக்கப்படுகிறது. திருவாசகத்தை இயற்றிய மாணிக்கவாசகர், சமயக்குறவர் 4வர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 4வர் அப்படின்னு சொல்லும் போது 4வது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் திருவாசகம் இயற்றினார். புல்லாகி பூடாகி திருவாசகம் இயற்றினார். திருமூலர் திருமந்திரம் எல்லாமே சேர்ந்து தான் பன்னிரு திருமுறைகள்னு சொல்லுவாங்க. பன்னிரு திருமுறைகள். இந்த 11 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சிலபஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இதில் முதல் 7 தான் தேவாரம் நினைக்கப்படுது சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் வரும், அப்புறம் திருமூலர் திருமந்திரத்து வரும், 12வது பெரிய புராணம் சேக்கிழார் ஏற்றுறது வரும். நெக்ஸ்ட் வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, பார்த்தாச்சு. இவை தான் சிலபஸ். என்ன பகுதி ஆ உடைய தமிழ் சிலபஸே இவ்வளோ தான். இதை தான் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது திருக்குறளை பார்த்துட்டு 1 by 1 அடுத்தது 1 by 1 வேர் டு ஸ்டடிலாம் நான் போடுறேன். இன்றைக்கி திருக்குறளுக்கான வேர் டு ஸ்டடி சொல்லிவிட்டு திருக்குறளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 by 1 பார்க்கலாம். கண்டினியூ பண்ணலாம் வாங்க. திருக்குறள் தான் பகுதி ஆள் இருக்கிற ஃபஸ்ட்டு டாப்பிக்கே திருக்குறள் தான். தமிழ் இலக்கியம் முதல் டாப்பிக்கே திருக்குறள் தான் வருது. திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல். மேலே பார்த்தேன் இல்லைங்களா, அதுக்கான சோர்ஸ் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லை, ஃபுல்லாக புக்கில் தான் இருக்குது. அந்த 25 அதிகாரம் மட்டுன்ற அந்த வரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த 25 திருக்குறள் அதிகாரத்தையும் நான் லைனாக 1 by 1 எழுதி போட்டிருக்கேன். இதன்படி அன்புடைமை, பண்புடைமை, கல்வி, கேள்வி, அறிவுடைமைன்னு 25 அதிகாரத்தையும் நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கான வேர் டு ஸ்டடி 1 by 1 நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணியிருக்குங்க, எழுதியிருக்குங்க. புக்கில் எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த புக்கில் போய் இதை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்புடைமை பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் 11ஆம் வகுப்பு, பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு. பண்புடைமை பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகம் 11ஆம் வகுப்பு, பழைய புத்தகம் 11ஆம் வகுப்பு. கல்வி பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். கல்வி பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். கேள்வி பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு, பழைய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். அறிவுடைமை புதிய புத்தகத்தில் 12ஆம் வகுப்பு, பழைய புத்தகத்தில் 12ஆம் வகுப்பு. அடக்கமுடைமை புதிய புத்தகத்தில் 11ஆம் வகுப்பு, பழைய புத்தகத்தில் 11ஆம் வகுப்பு. ஒழுக்கமுடைமை புதிய புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு, பழைய புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு. பொறையுடைமை புதிய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு, பழைய புத்தகம் 9ஆம் வகுப்பு முதல் பருவம். நட்பு புதிய புத்தகம் 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், பழைய புத்தகம் 8ஆம் வகுப்பு முதல் பருவம். வாய்மை பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம், பழைய புத்தகம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம். காலமறிதல் புதிய புத்தகம் 11ஆம் வகுப்பு, காலமறிதல் பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு. வழியறிதல் புதிய புத்தகம் 11ஆம் வகுப்பு, வழியறிதல் பழைய புத்தகம் 11ஆம் வகுப்பு. ஒப்புரவறிதல் புதிய புத்தகம் 11ஆம் வகுப்பு, பழைய புத்தகம் 11ஆம் வகுப்பு. செய்நன்றி அறிதல் புதிய புத்தகம் 12ஆம் வகுப்பு, செய்நன்றி அறிதல் பழைய புத்தகம் 12ஆம் வகுப்பு. சான்றாண்மை புதிய புத்தகம் 9ஆம் வகுப்பு, சான்றாண்மை பழைய புத்தகம் 9ஆம் வகுப்பு. பெரியாரை துணைக்கோடல் புதிய புத்தகம் 10ஆம் வகுப்பு, பெரியாரை துணைக்கோடல் பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு. இந்த பெரியாரை துணைக்கோடல் கம்பல்சரி அடிக்கடி எழுதலாம். பொருள் செயல் வகை புதிய புத்தகம் 10ஆம் வகுப்பு, பொருள் செயல் வகை பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு. வினைத்திட்பம் புதிய புத்தகம் 12ஆம் வகுப்பு, பழைய புத்தகம் 12ஆம் வகுப்பு. இனியவை குரல் புதிய புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம், பழைய புத்தகம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஊக்கமுடைமை புதிய புத்தகம் 2ஆம் பருவம். ஈகை புதிய புத்தகம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம்.
தெரிந்து செயல்வகை புதிய புத்தகம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், இன்னார் செய்யாமை 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், கூடா நட்பு 10ஆம் வகுப்பு 25வது அதிகாரம் உழவு 9ஆம் வகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 அதிகாரம் 21 ஆரம்பித்து 25 வரைக்கும் 5 அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இதுக்கு ஒரு ட்ராபேக் இருக்குது. இது நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் டாபிக் இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கு கீழே 10 திருக்குறளுமே வரிசையாக கொடுத்துருவாங்க. ஆனால் நியூ புக்கில் மட்டும் ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, அது கீழே 2-3 திருக்குறள் தான் இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருப்பாங்க, முழுசாக இருக்காது. அதனால தான் இந்த நியூ புக்கில் தான் இது எல்லாமே நியூ புக்கு தான். அதாவது இந்த 5 அதிகாரமே ஓல்டு புக்கில் எங்கேயுமே இல்லை, நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது. நியூ புக்கில் நான் சொல்லிட்டேன், நியூ புக்கில் 2-3 திருக்குறள் தான் இருக்கும். அதனால தான் ஈகை தெரிந்து செயல்வகை இன்னா செய்யாமை கூட நட்பு உழவு பொறுத்த வரைக்கும் 2-3 திருக்குறள் 2-3 அப்படி தான் இருக்கும். என்னால் இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்காக அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி என்னால் கொடுத்துருக்க முடியும். அதாவது பிடிஎஃப்பை நான் ஆட் பண்ணி அந்த 5 அதிகாரங்களுக்கான திருக்குறளில் நெட்டில் இருந்து என்னால் டவுன்லோட் பண்ணி அந்த பேஜஸ் ஆட் பண்ணியிருக்க முடியும். அதை நீங்கள் பண்ணணும். இந்த 5 திருக்குறளுக்கான முழுமையான திருக்குறள், அந்த முழுமையாக இந்த அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளையுமே நீங்கள் உங்கள் நோட்டில் நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் கரண்ட்டாக பேச நோட் போட்டிங்கனாலும் சரி, இல்லை திருக்குறள் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டிங்கனாலும் சரி, 5 அதிகாரங்களுக்கான மொத்த திருக்குறள் 50 திருக்குறளுமே நீங்கள் நோட்டில் எழுதணும். அப்போ தான் உங்கள் மனசில் பதியும். நெட்டில் இருந்து அதை காப்பி பண்ணி நீங்கள் எழுதணும். இது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி 25 திருக்குறளுக்கான முழுமையான சோர்ஸை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் இதுக்கப்புறம் படிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இது நான் க்ரியேட் பண்ண பிடிஎஃப் தான். இது 6th-லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக் அண்டு நியூ புக் சிலபஸ் வைஸாக 25 அதிகாரங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஸ்கூல் புக்கில் என்னென்ன சிலபஸில் என்னென்ன திருக்குறளாக இருக்கோ அதன்படி ஒரு வரிசையாக இந்த பிடிஎஃப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். முதல் அதிகாரம் சிலபஸ் வைஸ் அன்புடைமை தான். அன்புன்னு கொடுத்துருப்பாங்க, அன்புடைமை தான். அன்புடைமை ஓல்டு புக்கில் பாருங்கள் 10 திருக்குறள். இதுக்கடுத்து நியூ புக்கில் பாருங்கள் 2 திருக்குறள். இதோட அன்புடைமை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து 2வது பண்புன்னு கொடுத்துருப்பாங்க. பண்புடைமை 10 திருக்குறள் ஓல்டு புக். நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 திருக்குறள், பண்புடைமை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது போல் 25 அதிகாரத்துக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸ் படி திருக்குறளை நான் வரிசையாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் க்ரியேட் பண்ணேன். இந்த பிடிஎஃபை நீங்கள் யூஸ் பண்ணி சிலபஸில் இருக்கிற திருக்குறளை ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். புக் பேக்கும் இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகாது. திருக்குறள் உங்கள் கையில் இருக்கும். திருக்குறளில் 5 கேள்வி கேட்டாலும் 10 கேள்வி கேட்டாலும் திருக்குறள் எப்படி கேட்டாலும் நீங்கள் போட முடியும், நான் கொடுக்குற அந்த சோர்ஸ் அண்ட் பிடிஎஃபை யூஸ் பண்ணி. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி 10 திருக்குறளாவது காலையில் ஏந்தி படித்து கொஞ்சம் கொஞ்சமாக திருக்குறளை கம்ப்ளீட் பண்ணிங்க. ஒரே நாள் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. மற்றபடி நான் தமிழ் புக்கு படிக்கும்போது இடையில படிச்சுப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா பண்ணலாம், தப்பு இல்லை. நம்ம வாழ்க்கையோட பொருத்தி திருக்குறளை கொண்டு போனால் இன்னுமே ஈஸியாக எந்த கேள்வி கேட்டாலும் அவுட் ஆஃப் சிலபஸில் போனாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியுன்றதுனால தான் இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.